இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு ரெடிங்க. உங்களுக்கு தெரியும், ஐயோ என்ன வெள்ளை வெள்ளையா இருக்க மாதிரி இருக்குது, நம்ம பச்சரிசி போட்டோம் இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து தெரியுது உங்களுக்கு, இதில் வந்து அப்படியே விடுது பாருங்க, இப்படி தான் இருக்கும். நான் வந்து இது வந்து ஜஸ்ட் நார்மல் வந்து நம்ம கூழ் வடகம் போடுறோம் அந்த மாதிரி போடுறோம், கில்லு வடகம் போடல. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் கில்லு வடகம் போடுறதா இருந்துச்சுன்னா இன்னும் இதை நீங்கள் கட்டியாக்கிக்கோங்க. சரியா? இந்த இதில் வந்து இந்த மல்லி வந்து வெந்துருங்க. நம்ம மல்லி சீரகம் ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியிலே போட்டுக்கனால நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி இலை வந்து நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கனால இதோடய சேர்த்து வெந்துருங்க. வெந்து சூப்பராக வந்துடும். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பைட் நீங்கள் அந்த ஒவ்வொரு இது கரண்டியில் நீங்கள் ஊற்றும் போதும் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறணும் நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடும். வந்து பார்த்திங்கன்னா நான் கூழ் வடகம் வந்து வீட்டில் உள்ளே ஊற்றிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் மேலே கொண்டு போய் காய வச்சுருவேன். இதில் வந்து நான் கொஞ்சோண்டி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நான்